அவங்க அப்படியே துரோகம் பண்ணிட்டு வெளியே வந்ததுல இருந்து டெய்லி திமுக பத்தி அறிக்கை கொடுப்பாரு. ஒரு 5 சேர்த்து பண்ணிக்கிறாரு. டெய்லி மாறி மாறி வரும். என்ன செய்யுது? மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில். அது ஒரு நாளைக்கு வரும். இன்னொரு நாளைக்கு கஞ்சா அதிகமாகி போச்சு, அதை கட்டுப்படுத்த ஜோதி இல்லை திமுக. இன்னொரு நாளைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. அவங்க அப்பாவை கூட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் டெய்லி ஒரு ஸ்டேட் பண்றாங்க. பார்த்துட்டீங்க. நாமளும் கொஞ்சம் நாகரிகமா பதில் சொல்லலாம், பதிவு போடலான்னு பார்த்தா இந்த பரதேசிங்க விட மாட்டானுங்க போல. பாட்டாளி மக்கள் கட்சியோடது மிக சுவையாக இருக்குது போல. தாமா அன்பரசனுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு போல. அதனால தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன் இந்த அளவுக்கு பேசுறோம்னா, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவினுடைய ஆட்சி லட்சணம், அட்டுழியம், அராஜகம், கொலை, கொள்ளை போன்ற விஷயங்களை தோல் உரித்து காட்டு பேசுறாரு. அது இவனுங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சான். அன்புமணி பேசுறாரு மேடையில் திமுகவுடைய அவலங்களை பத்தி அப்படின்னா, அப்புறம் வேற என்னத்தை பத்தி பேசணும்? உங்க ஆட்சி ஆஹா ஓஹோ அப்படின்னு கொடி கட்டி பறக்குதுன்னு போய் சொல்றீங்களா? உங்க அசிங்கத்தை தான் ஏன் பேச முடியும்? அதை பேசுனா அதுக்கு பதில் சொல்ல துப்பு இருந்தா பேசு. பதில் சொல்ல துப்பு இருந்தா பேசு. நீ டேட்டா காட்ட. அவர் டேட்டாவோட பேசுறாருல அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இது இங்க நடக்குது, அதான் அங்கங்க நடக்கல நீ சொல்லு. இல்ல அதெல்லாம் சரி செஞ்சுட்டோன்னு சொல்லு. ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை. ஆவுன்னா குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்துடுறது, உட்கட்சி பிரச்சனையை. வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? வெக்கமா இல்லை? உன் வீட்டில் பிரச்சனை நடக்காதா? இதை பத்தி பேசுறதுக்கு எவனுக்கு அருகதே கிடையாது. முதல்ல அதுவும் திமுக காரனுக்கு துளியும் அருகதை கிடையாது. உன்னை கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடிஞ்சா பேசு, இல்லைன்னா பேசி கிழிக்க வேணாம். அவனை எவனும் கேட்க கிடையாதுங்க. எதுக்கு எடுத்தாலும் யாரா பார்த்தாலும் அப்பா புள்ள பிரச்சனை, அப்பா புள்ள, அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. உன்கிட்ட வந்து நின்னாங்களா? இல்லை எங்க கட்சிக்காரன் உன்கிட்ட வந்து நின்னாங்களா தீர்த்து சொல்லி? நீயே ஒரு வன்னியர் விரோதி. நீ அந்த பகுதியில் என்ன நான் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியாமலே இருக்குது. ஆதாரத்துக்காக பொறுத்துக்கிட்டு இருக்கிறோம். வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த ஆளுமைகளை நீ என்னென்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு நான் அமைதியா இருக்கிறோம். காரணம், உரிய நேரத்தில் வச்சு செய்வோம். வன்னியர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தாமா அன்பரசன் பின்னாடிலாம் ஒரு வன்னியர் கூட நிற்கவே கூடாது. ஒரு வன்னியர் கூட நிற்க கூடாது. காரணம் நிறைய இருக்குது. நேரம் வரக்குள்ள சொல்லுவோம். தாமா அன்பரசனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்களுக்கெல்லாம் பேச துப்பு இல்லைன்னா பேசாதீங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லையா விட்டுட்டு போங்க. அதை விட்டு அப்பா புள்ள பிரச்சனை, அப்பா புள்ள பிரச்சனை, நீ எப்போ பார்த்தாலும் உருவிக்கிட்டு